ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான டிஜிகோல்டு ஸ்கீம்ஸ் கம்பேரிசன் வீடியோ தாங்க. கிட்டத்தட்ட 6 விதமான டிஜிகோல்டு சேவிங்ஸில் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன். அதில் எந்தெந்த டிஜிகோல்டு வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குது, எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது இது எல்லாமே என்னோட பார்வையிலங்க. என்னோட 6 ஸ்கீமையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்கீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த 3 ஸ்கீமுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த 6 டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குங்க. நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஜிகோல்டு பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். 6 டிஜிகோல்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா போத்திஸ் வர்ணமகள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண டிஜிகோல்டு. ஸோ இதை வந்து ரெடம்ஷனும் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஆகஸ்ட்டில் ரெடம்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ஒரு டிஜிகோல்டு இதில் வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு தான் நான் இருக்கேன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆரம்பித்த டிஜிகோல்டு வந்து தங்கமயில் டிஜிகோல்டு. இதுலேயும் வந்து லாஸ்ட் நவம்பரோட இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. இதுலேயும் ஒரு 2 கிராம் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் ரெடும் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிஜிகோல்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கீம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த டிஜிகோல்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கா, எப்படி சேவ் பண்ணலாம், இதில் எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுனால நானே வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி வந்து என்ன மாதிரி அமௌண்ட் போடுறப்ப நமக்கு நிறையா சேவ் ஆகுது, அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்காகவே இந்த டிஜிகோல்டெலாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட புண்ணியத்தில் நானுமே லாஸ்ட் இயர் விலைவாசிலாம் கூட்டிகிட்டே போனாலும் கிட்டத்தட்ட வந்து டிஜிகோல்டே வந்து ஒரு 4 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துருந்தேன். போத்திஸ் டிஜிகோல்டில் ஒரு 2 கிராமு, தங்கமயில் டிஜிகோல்டில் ஒரு 2 கிராம்ஸ் சேர்த்துருந்தேன் நான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து போத்திஸ் டிஜிகோல்டில் வந்து எனக்கு 7,000 விழுந்தது. தங்கமயில் டிஜிகோல்டில் ஒரு 8,200க்குள்ளே விழுந்திருந்தது. ஸோ இப்போ உள்ள விலைவாசி பார்த்திங்கன்னா 12,500க்கு மேலே க்ராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு இந்த டிஜிகோல்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சேவிங் ஸ்கீமாகவே நான் சொல்லுவேங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 விதமான டிஜிகோல்டு சேவிங்ஸில் சேர்த்து வச்சுட்டு வரேன். அது என்னென்ன ஸ்கீமு, அதில் வந்து 3 ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்ன, அதோடைய கம்பேரிசன் வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களாலே வந்து உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணுற லெவலில் தான் நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கோல்டு ரிலேட்டட், மணி ரிலேட்டட், அதாவது சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸு, சில்வர் வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கணும், எங்கே வாங்கினா கம்மியாக கிடைக்கும் நமக்கு, எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து எந்த டச்சில் வாங்கணும், அந்த மாதிரி சில்வர் ரிலேட்டடான வீடியோஸு, டைமண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி பார்த்து வாங்கணும், அந்த மாதிரி நிறையா கோல்டு, சில்வர், டைமண்ட், சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் கொட்டி கிடக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 6 டிஜிகோல்டு ஸ்கீமில் தான் நான் இப்போ கரண்ட்டாக வந்து சேவ் பண்ணிவிட்டு வரேன். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போத்திஸ் டிஜிகோல்டு சேவிங்ஸ். இது வந்து ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது ஒரு டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு வரேன் நான். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டு. இது வந்து லாஸ்ட் இயர் ஜனவரியில் தொடங்கி நவம்பரோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெண்டுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் சொல்லி 4 கிராம்ஸ் சேவ் பண்ணியிருந்தேங்க. மூணாவது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் திருவான்மியூரில் இருக்குது. இவங்களோட டிஜிகோல்டு வந்து எப்போ தொடங்கியிருந்தேன்னா ஜூன் மந்த் 2025 ஜூன் மந்த் தொடங்கியிருக்கேன். இது இந்த வருஷம் வந்து மே மந்தோட வந்து எனக்கு ரிடம்ஷன் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்சி காமாட்சி டி நகரில் இருக்குது. இவங்களோட டிஜிகோல்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து டெய்லி சேவிங் மாதிரி, டெய்லி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டெய்லி 50 ருபீஸ் கட்டிகிட்டே வரணும். எக்ஸ்ட்ராவாகவும் கட்டலாம் நீங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீமு ஏஆர்சியில் வர்றது. நெக்ஸ்ட் வந்து பீமா ஜுவல்லரி. இது வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த சவுத் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 8 பிரான்ச்சுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. இப்போ லாஸ்ட்டாக டிசம்பர் 25 வந்து ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் ஒட்டி. ஸோ அந்த இன்ஸ்டா கோல்ட்லேயும் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஸ்கீம் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 டேஸ்க்காக பிரிச்சுருப்பாங்க. இதில் மகாலட்சுமியும் தங்கமயில் ஜுவல்லரிலையும் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. போத்தீஸில் வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பீமாலையும் வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு. ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 120 டேஸுக்கு வந்து 7% அந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க.
ஏஆர்சி வந்து நான் சொன்ன மாதிரி டெய்லி ஃபிக்ஸ்டு இது உங்களுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ அந்த ஏஆர்சி சிட் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அது வந்து தனியாக நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த 6 ஸ்கீமில் இருந்து நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போத்தீஸ், பீமா, ஜிஆர்டி இந்த 3 தான் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறதுனால இந்த 3 ஸ்கீமே எடுத்து தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஸ்கீமுமே வந்து பார்க்க நமக்கு வந்து ஒன்று போல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுலேயும் ஒரு சில ஸ்கீம்ஸில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு சில ஸ்கீமில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ எந்த ஸ்கீமில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலோடது வந்து டிஜி கோல்டு அப்படிங்கிற ஆப்புங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஜிஆர்டியோடது வந்து இன்ஸ்டா கோல்டு அப்படிங்கிற ஆப்பு. அடுத்து பீமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு டவுசர் போட்ட பையன் கையை தூக்குன மாதிரிக்கு இருக்கும். இ கோல்டு, பீமா ஜுவல்லர்ஸ் இ கோல்டு அப்படின்னா இந்த ஆப் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த 3லேயுமே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 12,595. உங்களுக்கு 3லேயுமே வந்து மும்பை ரேட்டு தான் வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. சென்னை ரேட் வந்து இதை விட 85 ருபீஸ் அதிகங்க. பட் இந்த 3 டிஜி கோல்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,595. ஸோ சென்னை ரேட்டை விட இது வந்து ஒரு 85 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுதான் சென்னை ரேட் 12,680 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜனவரி 5ஓட 22 கேரட் மார்க்கெட் ரேட்டு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 3 டிஜி கோல்ட்லேயும் மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12,595 தான். ஸோ அதனால் நமக்கு சேவிங்ஸில் வந்து அந்த அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஜிஆர்டியோட டிஜிகோல்டு நேம் வந்து இன்ஸ்டா கோல்டு, போத்தீஸோடது டிஜி கோல்டு, பீமாவோடது இ கோல்டு. ஸோ 3லேயுமே ஃபஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா மார்க்கெட் ரேட் வந்து சேம் இன் ஆல் த ஷாப்பு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 3க்குமே வந்து ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 3 டிஜி கோல்டோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன வந்து ஃபில் பண்ணணும், எப்படி சைன் அப் பண்ணணும், அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, எதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குங்க. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஜிகோல்ட் பிளேலிஸ்ட் 2026 அப்படின்னு சொல்லியே போட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் யாருக்கு தேவையோ. எந்த டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருங்க. இந்த 3 ஸ்கீம்லேயுமே வந்து மினிமல் அமௌண்ட் அப்படிங்கிறது 100 ருபீஸ் தாங்க. நீங்கள் 100 ருபீஸ் எப்போல்லாம் உங்கள்கிட்ட கையில் ஒரு 100 ரூபா இருக்கும் அதை வந்து நீங்கள் போட்டு அதுக்கு ஒரு 8 மில்லிகிராம்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஆட் ஆகுது, அதை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ அவங்க பெனிஃபிட்டுக்கு தர்றதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராமோ அந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தடுத்து. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்கீமுமே வந்து 330 டேஸ் ஸ்கீம். 330 நாள் கழித்து தான் நம்மளால் இந்த பெனிஃபிட்டோடு சேர்த்து வேணும் அப்படின்னா ரெடம்ஷன் பண்ண முடியும். ஸோ ரெடம்ஷன் வந்து ஒரு 330லேருந்து 331 டேலேருந்து 360 டேஸ் ஒரு 30 டேஸ் பீரியடுக்குள்ளே நம்ம வந்து ரெடம்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 3லேயுமே. இல்லை நீங்கள் ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம் கட்டிட்டு வரீங்க, அதையும் இதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னா அது அந்த 30 டேஸ்க்குள்ளே வருதுன்னா ஓகே. இல்லை ஒரு 45 டேஸ் ஆகுது, இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு மந்த்லி ஸ்கீம் முடியுது, அப்போ இந்த டிஜிகோல்டே சேர்த்து கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஷோரூமை விசிட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டியோ அது பண்ணிக்கோங்க. போத்தீஸ் டிஜிகோல்டில் அப்படி பண்ணால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் இங்கே ஜிஆர்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 330 நாள்லேருந்து 360 நாளைக்குள்ளே நம்ம எடுக்கல அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சில் வந்து நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சு 1 கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா 10,000 ரூபாயை தான் வந்து சேவ் ஆகுமே தவிர 1 கிராம் அப்படிங்கிறது கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஸ்கீம் முடிஞ்சிச்சுன்னா உடனே அந்த ரெடம்ஷன் ப்ராசஸ் என்னங்கிறத உடனடியாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் மோடுங்க. பேமெண்ட் மோடுங்கிறது வந்து ஜிபே, நமக்கு வந்து ஃபோன்பே, எந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணினாலும் பண்ணலாம். இல்லாட்டி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காயினாக வந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்கீம்லேயுமே வந்து நம்ம காயினாக ரெடம்ஷன் பண்ணிக்கலாம். 3 ஸ்கீம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காயினுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஜிஆர்டி போத்தீஸில் வந்து 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுவே வந்து பீமா கோல்டில் வந்து 1.5% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இது ரெடீம் பண்ணுறப்ப காயினாவோ ஜுவல்லாவோ எதாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம வந்து அப்போ கட்டி தான் ஆகணுங்க. ஸோ இந்த 3 ஸ்கீம்லேயுமே ஜுவல் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்கீமுக்கும் காமனாக உள்ள திங்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஒரு சில இதில் வந்து ஒரு சிலது பெனிஃபிட்டாக இருக்குது, ஒரு சிலது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது நமக்கே. ஸோ அதுதான் அதை பற்றின டீட்டெயில் தான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு எடுத்துக்கலாங்க. இதில் வந்து எதெல்லாம் வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னா, இவங்கக்கிட்ட மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு 120 டேஸுக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்த 120 டேஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 240 டேஸ், 8 மாதம். 8 மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து பே நவ் அப்படிங்கிறத உள்ளே போய் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 100 ருப்பீஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மில்லிகிராமும் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் ஆட் ஆகுதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ருப்பீஸ்க்கு 9 மில்லிகிராம்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 12,595க்கு ஆட் ஆகுது. ஸோ இதே மாதிரி இப்போ போத்திஸ் டிஜிகோல்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதில் வந்து ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து 150 டேஸ் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆடி 500 யூஸ் பண்ணி அப்போ ஆரம்பித்தது. இப்போ இதில் வந்து ஒரு 100 ருப்பீஸ் அப்படின்னு போடுறப்ப 8 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது. பெனிஃபிட் வந்து ஆட் ஆகலை, ஏன்னா எனக்கு வந்து 3% ஸ்லாட்டில் இருக்கேன். ஸோ இப்போ 7% ஸ்லாட்டில் இருக்கீங்கன்னா 7 டிவைடட் பை 12,595 அப்படின்னு போடுறப்ப 0.30 4வது டெசிமல் பிளேஸ் வந்து 5ன்னு இருக்குங்க. அப்போ ரவுண்ட் ஆஃப் ஆகி 1ன்னு வந்துடும் உங்களுக்கு, 0.001 அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துலேயுமே அந்த 3rd டெசிமல் பிளேஸில் வர்றது தாங்க நமக்கு வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது உங்களுக்கு. ஸோ போத்திஸ் டிஜிகோல்ட்லேயும் வந்து இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஜிஆர்டி டிஜிகோல்ட்லேயும் வந்து அந்த 4th டெசிமல் பிளேஸில் வர்றது அந்த 3rd டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு 100 ருப்பீஸ்க்கும் ஒரு மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கண்டிப்பாக ஆட் ஆகிட்டு தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீமா இ கோல்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு 75 டேஸ் ஸ்லாட்டில் தாங்க இருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100 ருப்பீஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பை இன் ருப்பீஸ்ன்னு இருக்கும், பை இன் கிராம்ஸ்ன்னு இருக்கும் இவங்ககிட்ட. ஸோ பை இன் ருப்பீஸ்னு 100 கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 8 எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகுதுங்கிறது வந்து அந்த பை இன் கிராம்ஸை கிளிக் பண்ணுறப்ப தெரியும். ஸோ 8 மில்லிகிராம் இங்கேயும் ஆட் ஆகுதுங்க. பெனிஃபிட் வந்து 1ன்னு காமிக்கும். பட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போட்டக்கப்புறம் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் வந்து கிடைக்காதுங்க. நீங்கள் 3 தடவை இதே மாதிரி போடுறப்போ 2 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 6 டெசிமல் பிளேசஸ் வரையும் வந்து 6 இல்லைங்க 7 கிட்ட வந்து டெசிமல் பிளேசஸ் வரையும் நோட் பண்ணுறாங்க. அப்படி நோட் பண்ணுறப்ப அவங்க வந்து 0.008 அப்படின்னா 9 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுறதுலாம் எனக்கு வந்து 0.0087, 0.0075 நான் வந்து 10 மில்லிகிராம்ஸ் கணக்கு பண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்டாக. பட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு வெயிட் பார்த்தீங்களா 0.93629 அந்த மாதிரி 6 டெசிமல் பிளேசஸ் வரையும் போகிறதுனால இப்போ எனக்கு வந்து ரெண்டு தடவை 100 ரூபாய் கட்டுறப்ப எனக்கு 1 மில்லிகிராம் தான் பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. அதுவே 3வது பேமெண்ட் பண்ணும்போதில் 2வது பெனிஃபிட் வந்து ஆட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு 3 பேமெண்ட்டுக்கும் எனக்கு 2 மில்லிகிராம் தான் எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிட்டு வருது பீமா இ கோல்டில். ஸோ பீமா இ கோல்டில் ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்த 75 டேஸ்க்கு 6% பெனிஃபிட்டு. இது வந்து மற்ற டிஜிகோல்ட்டை கம்பேர் பண்ணும் போதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தெரிஞ்சாலும் இந்த மாதிரி 6 டெசிமல் பிளேசஸ் வரையும் அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுறனால நமக்கு ஜிஆர்டி போத்திஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஓவராலாக எந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டு வரலை நமக்கு பீமா இ கோல்டில். எனக்கு பீமா இ கோல்டை விட பெட்டர் வந்து போத்திஸும் ஜிஆர்டியும் வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறனால நமக்கு இன்னும் அதிகமாகவே சேவ் ஆகும். யாருக்கு ரொம்ப அதிகமாக சேவ் ஆகும்னா இந்த 100-150 ரூபாய் அப்படின்னு சேமிக்கிறவங்களுக்கு. இல்லைங்க நான் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்லாம் போடுவேன்னா நீங்கள் தாராளமாக பீமா இ கோல்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் 8% பெனிஃபிட்டுங்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த லம்பாக போடுறப்ப உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஜிஆர்டியில் வந்து எதை நான் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கடைகளையுமே நம்ம ரெடம்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அங்கே வந்து உங்கள் ஊரில் ஷோரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. பட் ஆன்லைனில் டெலிவரி பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இவங்கக்கிட்ட வந்து கோல்டு காயின்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைனில் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இந்த இன்ஸ்டா கோல்டுக்கு நீங்கள் சேர்க்குற கிராம்ஸை வந்து ஆன்லைனில் டெலிவரியாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 2 நம்பர், இந்த 2 நம்பர் தான் வந்து ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டுக்கான கஸ்டமர் கேர் நம்பர். இந்த 2 நம்பருமே இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிங் போகுது, அதோட கட் ஆயிடுது.
ஸோ இவங்களோட கஸ்டமர் கேர் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போதைக்கு டி நகர் பிரான்ச்சில் கால் பண்ணி கேட்குறப்ப ஏதாவது டவுட்னா அவங்க கிளியர் பண்ணுறாங்க. பட் ஏதாவது ஒரு பேமெண்ட் மிஸ் ஆகுது, இல்லை ஒரு பேமெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் ப்ராப்பரான கஸ்டமர் கேர் நம்பர் இல்லை. அதே மாதிரி ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நம்ம வந்து அமௌண்ட்டு போட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகுது அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு திரும்ப ஒரு ரூ. 100 இப்போ ஒரு ரூ. 100 போட்டிருக்கேன், அடுத்ததே வந்து ரூ. 100 போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 மினிட்டாவது வந்து நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு 5 நிமிஷம் இன்னும் அமௌண்ட் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறப்ப ஒரு ரூ. 500 போடுறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது, டிலே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் கிஃப்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அதே மாதிரி ஷோரூமில் ஏதாவது ஆஃபர் இருக்குது, அது வந்து நம்ம ஸ்கீம் போகிறப்ப வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படி வந்து அது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் மாறுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ வந்து நியூ இயர்க்கெலாம் 0% காயினுக்கே வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டாங்க. அப்போ நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்ட் பண்ணோம், February 5th ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா January 1 வந்து க்ளோஸ் ஆகும். January 1, 2027க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டாங்கன்னா அப்போ நம்ம காயின் ரிடம் பண்ணும்போதில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஷோரூமில் உள்ள ஆஃபர் வந்து அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறது அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க கொடுக்கவே இல்லை. பட் இந்த 3 ஸ்கீம்லேயுமே பெனிஃபிட்டும் வந்து கோல்டாக தான் ஆட் ஆகிட்டு வருது. நம்ம கோல்டாகவே வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டில் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்புக் பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேட் இருக்குது, மெச்சூரிட்டி டேட் இருக்குது நமக்கு. பட் அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அது இருக்குது. ஆவரேஜ் அமௌண்ட்டோ இல்லை நமக்கு பெனிஃபிட்டோட ஆடான வெயிட் கூட இல்லை. உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப தான் பெனிஃபிட் வெயிட் வந்து 10 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு காமிச்சது. அதே மாதிரி பீமாவோட கோல்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் அமௌண்ட் காமிக்காது. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது பெனிஃபிட்டோட ஆடான அமௌண்ட்டு தான் அவங்க காமிக்கிறாங்க. இதுலேயும் வந்து ஜாயினிங் இருக்குது, மெச்சூர்டு இருக்குது, டோட்டல் வெயிட் எல்லாமே இதில் இருக்குது. பட் இதில் அந்த ஆவரேஜ் வெயிட்டு அப்படிங்கிறது காமிக்கலை. போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எவ்வளோ வெயிட் சேவ் ஆகிருக்கு, எவ்வளோ பெனிஃபிட் ஆட் ஆகிருக்கு, டோட்டல் வெயிட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோம், ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளவு, கரண்ட் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அதிலே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 3 ஆப்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமா டிஜிகோல்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். பட் இந்த போத்தீஸ்லேயும் சரி, இந்த ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்லையும் சரி, நம்ம எந்த கேட்டகரிக்கில் இருக்கோம், ஃபஸ்ட்டு 75 டேஸில் இருக்கோமா இல்லை ஃபஸ்ட் 120 டேஸில் இருக்கோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதை நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா ஒரு ஸ்கீம் நம்ம பார்க்குறப்பே வரும், தங்கமயிலெல்லாம் காமிக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்லாட்டில் இருக்கீங்க, 75 டேஸில் இருக்கீங்களா, செகண்ட் 75ல் இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லி மேனரில் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போத்தீஸ் டிஜிகோல்டுங்க. போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து ரெடம்ஷன் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. குரோம்பேட், பூந்தமல்லி, பாடி. அடுத்து திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம். நெக்ஸ்ட்டு கேரளாவில் திருவனந்தபுரம் அங்கே வந்து இருக்குது இவங்களோட பிரான்ச்சஸ். ஸோ இந்த 8 பிரான்ச்சஸில் நீங்கள் எங்கேனாலும் வந்து ரெடம்ஷன் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது ஆன்லைனில் நம்ம வந்து நமக்கு ஸ்கீம் முடிஞ்சதும் ஆன்லைனில் டெலிவரி எடுத்துக்கலாம். இதில் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த 2 நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே டு சாட்டர்டே வந்து 10 AM to 7 PM வரையும் அவைலபிளாக தான் இருப்பாங்க. எந்த டவுட்னாலும் நம்ம வந்து கேட்கலாம். ஆன்லைனில் ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து எல்லா ப்ரொசீஜர் சொல்லி நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணோம் அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே லிங்க் கொடுத்தாங்கன்னா நம்ம பே பண்ணிட்டோன்னா நமக்கு வீட்டுக்கே வந்து ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்கான்னா இருக்குங்க. பட் சிட் ஸ்கீம் அந்த ஆன்லைனில் டெலிவரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆன்லைனில் அந்த கிஃப்ட் அனுப்பப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி வாங்குறப்ப கிஃப்ட்டை வந்து கையோடு வாங்கிட்டு வந்துடலாம். ஆன்லைன் ரெடம்ஷன் பற்றி ஹாப்பி லைஃப் சாய் அவங்க வந்து அவங்களோட சேனலில் அவங்க ஆன்லைனில் தான் ரெடம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவே போட்டிருந்தாங்க, எப்படி வந்து ரெடம்ஷன் பண்ணணும், அவங்க என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க டீட்டெயில் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா ஹாப்பி லைஃப் சாய் அவங்களோட சேனலை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். போத்தீஸில் வந்து எப்படி ஆன்லைனில் ரெடம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக நீட்டாக சொல்லியிருந்தாங்க அவங்க. பட் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் கிஃப்ட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போத்தீஸில் வந்து ஆன்லைன் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிளுங்க.
ஸோ இந்த டைட்டானிக் ஸ்டட்டு வந்து நான் போத்திஸ் டிஜிகோல்டில் வந்து ஆகஸ்ட் மந்த் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீம் கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ நான் வாங்கினதாங்க. கிட்டத்தட்ட 2 கிராம் சேர்த்து வச்சுருந்தேன். 1.5 கிராமுக்கு அந்த டைட்டானிக் ஸ்டட்டும் ஒரு 1/2 கிராம் காயினும் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஷாப்பில் வந்து வேஸ்டேஜில் வந்து 20% வரையும் ஆஃபர் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த வேஸ்டேஜில் 20% ஆஃபருங்கிறப்ப ஒரு 3% என்னமோ டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு அந்த 13% 12.5% வேஸ்டேஜ் போட்டு கொடுத்தாங்க இந்த ஸ்டட்டுக்கு. போத்திஸ் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கடையில் ஏதாவது ஆன்கோயிங் ஆஃபர் இருந்தது, கிராமுக்கு 250 ரூபா தள்ளுபடி இல்லை அந்த மாதிரி அப்ளிகபிள் வந்து ஆகுங்க. ஆனால் காயினாக வாங்குறப்ப எந்த கடையிலையுமே அங்கே ஆஃபர் இருந்தாலும் இல்லைட்டினாலும் அது அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு பீமா கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா பீமா ஷோரூமுக்கும் அப்ளிகபிள் கிடையாதுங்க. நான் இதை வந்து நிறைய முறை சொல்லிவிட்டேன். இது சென்னையில் உள்ள பிரான்ச்சுக்கு அப்ளிகபிள் வராது. இது வந்து www.thebimajewellery.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு கீழே தான் வரும். இவங்க வந்து மெயினாக எங்கே இருக்கிற பிரான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, ராஜபாளையம், திண்டுக்கல் இந்த 6 பிரான்ச்சுக்கு மட்டும்தாங்க இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள். இது வந்து மற்ற பிரான்ச்சு கோயம்புத்தூர் சைடு உள்ளது, பெங்களூர் சைடு உள்ளது, சென்னையில் உள்ளது அந்த மாதிரி வந்து எதுக்குமே அப்ளிகபிள் கிடையாது. இதே மாதிரி இவங்க ஸ்கீம் ரெடம்ஷனும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த 6 பிரான்ச்சில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். thebimajewellery.com அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ஜுவல்லாவோ இல்லை காயினாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து மினிமம் லாக்இன் பீரியட் வந்து 30 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 330 நாள் முடிஞ்சிச்சுன்னா 360 நாளைக்குள்ள கண்டிப்பாக ரெடம்ஷன் பண்ணிக்கணும். இதுதான் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் சப்போர்ட்டுங்க. மார்னிங் 10 AM ஈவினிங் 7 PM வரை அந்த சப்போர்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நோ கிஃப்ட் எதுவும் கிடையாது இந்த ஸ்கீமில். அதே மாதிரி ஆன்கோயிங் ஆஃபர்ஸ், கடையில் ஏதாவது ஆஃபர் இருக்குது நம்ம ரெடம் பண்ண போகிறப்ப அப்படின்னா அது வந்து நாட் அப்ளிகபிளுங்க இந்த கோல்டுக்கு. இவங்ககிட்ட நம்ம காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் காயினுக்கு வந்து 1.5% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட ஓவரால் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா கோல்டு, அதுக்கப்புறம் போத்தீஸோட டிஜிகோல்டு, ஜிஆர்டியோட இன்ஸ்டா கோல்டு இந்த 3க்குமே வந்து ஓரளவுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வந்து மேட்சாக தான் ஆகுது. அதில் நான் சேவ் பண்ணுறப்ப நமக்கு பெனிஃபிட்டும் வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக தாங்க வருது. ஜிஆர்டியில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 120 டேஸ்க்கு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அடுத்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு 120 டேஸ் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8 மாதம் இருக்குது அதிகமான கிராம்ஸ் வந்து நிறையா மோர் பெனிஃபிட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ போத்தீஸில் வந்து நமக்கு கிஃப்ட் இருக்குது, அதே மாதிரி ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. பட் நம்பர் ஆஃப் ஷோரூம்ஸ்னு பார்க்கும்போதுல ஜிஆர்டிக்கு வந்து அதிகமான ஷோரூம்ஸ் இருக்குது. இப்போ போத்தீஸ் வர்ணமகளும் சரி, பீமா கோல்டும் சரி, நமக்கு ஒரு 6 to 7 பிரான்ச்சஸ்க்குள்ளே தான் நம்ம ரெடம் பண்ண முடியுது. பட் இவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து ஆன்லைன் ரெடம்ஷன் இருக்குது. பட் ஜிஆர்டியில் ஆன்லைன் ரெடம்ஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எது ஓகே அப்படின்னு படுதோ அதில் நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா இருக்கிற காலகட்டத்தில் வந்து கோல்டு ரேட் எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. ஸோ டே பை டே வந்து கோல்டுக்குன்னு ஒரு 100 ரூபா நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களால் வருஷத்துக்கு வந்து ஒரு 2 கிராமோ 3 கிராமோ ஒரு அரை பவுனோ அந்த மாதிரி சேவ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.